வணக்கம் உறவுகளே. இந்த நாகர்கோவில்ல சபரிவர்மன் அந்த காணொளி தான் எல்லாருமே போட்டாங்க. எல்லாருமே பிரச்சனையாயிருச்சு. அப்புறம் அது முடிஞ்சு போச்சு. அது நமக்கு ஒரு காணொளியா போட வேணாமே நெனச்சேன். இருந்தாலும் 4 வார்த்தை நம்ம பேசுவோமே அப்படிங்கிற மாரி தான். அதனால தான் தோணுது. சபரிவர்மன் அவர் வந்து 200 கிராம் குட்கா வச்சிருந்தாரு. பான் மசாலா வச்சிருந்தாரு. அப்ப பான் பராக் வச்சிருந்தாரு அப்படிங்கிறது. பான் பராக் கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சி காலத்திலருந்தே தடை பண்ணப்பட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 200 கிராம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர கைது பண்ணி உள்ள வச்சு, அடிச்சு, ஜெயில்ல வச்சு அடிச்சு கொன்னுபுட்டீங்க. சரி ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்ப அதுக்காக வந்து நீங்க வந்து காசு, பணம், வேலை எல்லாம் தற்காலிக வேலையா, நிரந்தர வேலையான்னு தெரியல. தற்காலிக வேலை குடுத்துருக்காங்க. குடுத்துருக்கீங்க. ஏதோ ஒரு வேலைய குடுத்துருக்கீங்க. அது தற்காலிக வேலையா இருந்தா ரொம்ப சிரமம். நிரந்தர வேலையா இருந்தா ஓகே. என்ன? சரி அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ நீங்க வந்து இப்ப குட்கா வச்சிருந்தாரு 200 கிராம். அந்த குட்கா எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு அப்படின்னு டிபார்ட்மென்ட்க்கு போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு தெரியாதா? இல்ல அரசுக்கு தான் தெரியாதா? தெரியும்ல? தெரியுமா? தெரியாதா? 200 கிராம் குட்கா வச்சிருந்தவன கைது பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு, கிலோ கணக்குல டன் கணக்குல 500 கிலோ, 1000 கிலோ ஏற்றுமதி ஊர் பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்றான். இந்த மாரி கடைகளுக்கு இந்த இப்போ வந்து அவர் வந்து இப்போ சபரிவர்மன் கடைக்கு கொடுத்த மாதிரி எத்தனை கடைக்கு கொடுத்துருப்பாங்க? அப்போ அத்தனை கடைக்கும் ஒரு ஒரு ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் யார்? அவர் எங்கே இருக்கார்? எப்படி வந்துச்சு இவரோட கடைக்கு எப்படி வந்துச்சு? ஒரு போலீஸ்காரன், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு துப்பை துலக்குது அப்படின்னா ரைட்டு. இப்போ இவர் வந்து குட்கா வச்சுருக்காரு, ரைட்டு, ஓகே. அவரை நம்ம கைது பண்ணுறோம், ஓகே, ரைட்டு. ஆனால் இனிமேல் குட்கா விற்கக்கூடாது. அப்போது அந்த குட்கா யார் கொண்டாந்து கொடுக்குறாங்க, யார் கொண்டாந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கணும்ல. அப்போ அந்த கணக்கை லாக் பண்ணால் தானே இங்கே வராது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், அதாவது கொதிக்கிறத வந்து அடக்கணும்னா எரிகிறத இழுக்கணும். கொதியும், கதன்னு கொதியும் போது கொதிஞ்சு வெளியே வலிஞ்சிரும். அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன பண்ண, அதை குறைக்க, அதை ஆஃப் பண்ணுறதுக்கு, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கீழே எரியுது பாருங்களா கொல்லி அடுப்பு, அதை பிடிச்சி இழுத்துட்டான், வெளியே இழுத்துட்டான் அப்படின்னா அனல் குறைஞ்சிரும், கொதிக்கிறது தானால் அடங்கிடும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதை விட்டு 200 கிராம் வச்சுருந்தான், 100 கிராம் வச்சுருந்தான், அவனை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கொன்று வேற வச்சுருக்கீங்க. கொன்று வேற அந்த குடும்பத்தை வேற இது பண்ணிட்டீங்க. அரசு வேலை கொடுங்க, அவங்க 50 லட்சம் காசு கொடுங்க, நீங்கள் இன்னும் நிவாரணம் அது இது லொட்டுலஸ்க்கு எது வேணால் கொடுங்க. அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்க மாதிரி வந்துடுமா? நம்ம வீட்டில் ஒரு ஆம்பளை காசு வருங்க, பணம் இருக்குங்க, அரசு வேலையாக கூட இருக்கட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. நம்ம ஒரு ஆம்பளை இருக்க மாதிரி வருமா? அந்த குடும்பம் அனாதையான குடும்பம் மாதிரி தானே. அப்போ ஏன் எந்த போலீஸுக்கு இந்த மாதிரி அதிகாரம் கொடுக்கறது, எப்படி நம்ம எடுத்துக்கிறது, என்ன மாதிரி பண்ணுறது? சரி, அது கரெக்டாக பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல. அவன் பெரிய குற்றவாளி, டிஸ்ட்ரிபியூட்ரு, 10 தடவை நாங்கள் வார்ன் பண்ணிட்டோம், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. 2 வருஷம் ஆச்சுங்க. கொஞ்சம் கோவத்தில் நாங்கள் தட்டி விட்டோங்க. அதை சேர்த்து தட்டி விட்டோங்க. 2, 3 வருஷமாக சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கோம். விற்காதயா, இது வந்து குற்றம்யா, குற்றம் செய்யலையா, அரசாங்கம் வந்து உன் மேலே நடவடிக்கை எடுத்துருயா, வேணாயா, விட்டுறியா அப்படின்னு நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோங்க. கெஞ்சாத குறைய சொல்லி பார்த்துட்டேன். கேட்க மாட்டேங்கிறாங்க. கோவத்தில் தாங்க, என்னடா சொல்ல கேட்க மாட்டேங்கிறேன், கோவத்தில் 2 தட்டிட்டாங்க. நாங்கள் செஞ்ச தப்பு தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதில் ஒரு நியாயம் இருக்குது. லஞ்சம் கேட்குற 25,000 போய் அவன்கிட்ட போய் லஞ்சம் கேட்டால் அந்த லஞ்ச பணத்தை கொடுக்கலான்னு நீ அவரை அடித்து கொண்டு, இது என்னங்க இது கொடுமையாக இருக்குது. ஏங்க குட்கா 200 கிராம் வச்சுருந்தா அதில் வந்து ஒரு 40, 50 ஒரு 5 பொட்டணும் வைங்களேன், 5 பாக்கெட்டு 50 கிராம் வச்சுக்கோங்க, 4 பாக்கெட்டு, 5 பாக்கெட்டே வைங்க, 200 கிராம் தானே, 5 பாக்கெட்டே வைங்க. 5 பாக்கெட்டுக்கு 5 25, 250 ரூபா சம்பாதிப்பானா? 250 ரூபா சம்பாதிக்கிறவன்கிட்ட போய் 25,000 லஞ்சம் கேட்டால் அவன் எங்கேருந்து கொடுப்பான்? அவனுக்கு ஏது கொடுக்குறதுக்கு வாய்ப்பு? ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குமா? ஒரு பாக்கெட், நான் வியாபாரி அதனால் சொல்கிறேன், ஒரு பாக்கெட்டுக்கு 10 ரூபா கிடைக்கும். 5 பாக்கெட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 50 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு 25,000 லஞ்சம் கொடுறான்னா அவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்கணும்? அவன் ஒரு நாளைக்கு ஒரு டன்னு விற்றா தான் உங்களுக்கு 25,000 லஞ்சம் கொடுக்க முடியும். எங்கேருந்து கொடுப்பான்? எங்கேருந்து கொடுப்பான்? நீங்கள் என்ன பகிரங்கமாக விற்கிற பொருளா? தண்ணி பாக்கெட்டா, இல்லை அரிசி உணவு பொருளா? நான் பகிரங்கமாக விற்று சம்பாரித்து கொடுக்குறதுக்கு? அவன் விற்கிறதே வந்து ஒளிச்சு விற்பாங்க. இல்லீகல் பிஸ்னஸ் அது, விற்கக்கூடாது, சட்டப்படி குற்றம், அது வேறு விஷயம். அதுக்கு இறப்பு தான் தண்டனையா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கேள்வியாக இருக்குது.
ஒரு ஒரு செயலுக்கு ஒருத்தனை சாகடிக்கிறோம் அப்படின்னா, அப்ப நடந்த குற்றங்களுக்கு பூரா நெறைய பேத்த சாவடிச்சாகணுமே. ஏகப்பட்ட பேத்த சாவடிச்சாகணுமே. 41 பேத்த கொன்னவங்களுக்கு 41 பேத்த கொன்னவங்களையும் நம்ம சாவடிச்சு தானே ஆகணும். அது யார் காரணம்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். இவருன்னு சொல்லல, அவருன்னு சொல்லல. 41 பேர் கொன்னதுக்கு யாரு செத்ததுக்கு யாரு காரணம்? அவங்கள கொன்னது யாரு? அப்ப அவங்கள வந்து நம்ம காலி பண்ணிடணும்ல. அப்புறம் எப்படிங்க? ஒரு நியாயம்னு ஒண்ணு வேணும்லங்க. நீங்க பாட்டுக்கு கொண்டு போறீங்க, உள்ள வச்சு அடிக்கிறீங்க. 25,000 லஞ்சம் குடுத்து அப்போ லஞ்சம் ஒரு வேள 25,000 லஞ்சம் குடுத்துருந்தா நீங்க விக்கலாமா அவரு? விக்க விட்டுருப்பீங்களா? சரிப்பா, ஓகேப்பா. எனக்கு லஞ்சம் வந்துருச்சுப்பா. நீங்க வித்துக்கப்பா. எவ்வளோ வேணா வித்துக்க. நாங்க கேட்கும்போது நீ பணம் குடுத்துரு. 10,000, 20,000 எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ குடுத்துறணும். ஓகே, வரட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்களா? அது தப்பு இல்லையா? அப்ப சட்டப்படி அது குற்றம் இல்லையா? அது இல்லீகல் இல்லையா? என்ன சார் உங்க நியாயம்? என்ன சார் உங்க தர்மம்? என்ன சார் நடக்குது கவர்மெண்ட்ல? எடப்பாடி ஆட்சிய பார்த்தீங்கன்னாக்கா, ஃபெனிக்ஸ் ஜெரால்டு அவரு அந்த அந்த 2 அப்பா, புள்ள 2 பேரு அவங்க. ஸ்டாலின் ஆட்சியில பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பேர் என்ன அஜித் குமாரா? அந்த இதுல கோயில்ல, திருப்புவனம் கோயில்ல, அந்த கோயில் பிரச்சனை. ஆனா ஸ்டாலின் வந்து எம்.கே. ஸ்டாலின் வந்து மன்னிப்பு கேட்டாரு. என்னைய மன்னிச்சிடுங்க. இதுக்கு நானே பொறுப்பு. காவல்துறை என் கட்டுப்பாட்டுல இருக்கு. நானே பொறுப்பு. என்னைய மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு நாங்க ஆவணம் செய்றோம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து மன்னிப்பே கேட்டாரு பகிரங்கமா. ஆனா விஜய் இத பத்தி பேசவே இல்ல. ஸ்டாலின் அங்கிள், எல்லாத்துக்கும் கோர்ட்டு தான் தலையிடணும் அப்படின்னா, அப்ப நீங்க எதுக்கு? ஆட்சியில நீங்க எதுக்கு? உங்க ஆட்சி எதுக்கு? இவ்வளோ நாள் பேசினாரு. கடைசியில பார்த்தாக்கா, அவர் இப்போ சிஎம்மா இருக்கும்போது ஒண்ணுமே பேச மாட்டாங்கிறாரு. எதிர்க்கட்சியா இருக்கும்போது, எதிராக இருக்கும்போது ஒரு ஆட்சியில் அதிகாரத்துல உட்கார்ந்துட்டாக்கா, அது ஒரு மமதையான போக்கு. இது எல்லா கவர்மெண்ட்லயும் இருக்கு. ஸ்டாலின் கொஞ்சம் விதிவிலக்கா இருந்தாரு. அவ்வளவுதான். கொஞ்சம் இறங்கி வந்து இது பண்ணாரு. எம்ஜிஆர் மாரி, கலைஞர் மாரி. ஸ்டாலின் கொஞ்சம் இறங்கி வந்து, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி சொன்னாரு. உங்களுக்கு அந்த மனசு வரல. உங்களுக்கு அந்த மனசு இல்ல. ஏன்னா இறந்த உயிரை வந்து நீங்க ஒரு பெரிய விஷயமா எடுக்கல. ஏன் பெரிய விஷயமா ஒரு உயிர் தானே! அது ஒரு பெரிய விஷயம் இல்லல்ல உங்களுக்கு. 41 பேர், 42 பேர் கொல்லும்போதே நம்ம வந்து கலங்காம, நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டேன். உங்களுக்கு ஒருத்தவங்க செத்து போனதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பஞ்சாயத்து வந்துற போகுது? மொத்தத்துல 52, 53 பேரே நம்ம செத்துருக்காங்க. அதுக்கே நம்ம கலங்கல. நம்ம ஒருத்தர் செத்ததுக்கெல்லாம் கலங்க வேணாம். அது ஊனமுற்றவனாக்கா, ஹேண்டிகேப்ட் மாற்றுத்திறனாளினாக்கா, அதுக்காக எக்ஸ்ட்ரா அனுதாபப்பட முடியுமா என்ன? அதனால அத விட்டுருவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, எதா இருந்தாலும் மேல ஒருத்தன் இருக்கிறான். மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படின்னு போ வேண்டியதான். வேற என்ன பண்றது? கடவுள் மேல நம்பிக்கை இல்ல. இயற்கை மேல பழிய போட்டு போ வேண்டியதான். இதெல்லாம் தவறா? இதெல்லாம் சரியா? இது எப்படி நடக்குது? ஏன் நடக்குது? நாடு எங்க போய் சிக்கியிருக்கு? திருட்டு திமுக, திருட்டு திமுக, திருட்டு திமுக. திருடர்கள் முன்னேற்ற கழகம், திருடர்கள் முன்னேற்ற கழகம். சரி, கொள்ளையடிக்காங்க ரைட்டு, திருடுறாங்க ரைட்டு. இப்ப நீங்க செஞ்சதெல்லாம் திருட்டு இல்லையா? இதுல பள்ளியில செஞ்சது திருட்டு இல்லையா? உங்க அமைச்சர்கள்லாம் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்களாம்ல, அதுக்கு திருட்டு இல்லையா? இல்ல முறைகேடு நடந்துச்சாம்ல, வக்கீல்கள் அப்பாயின்மெண்ட்ல, அரசு வக்கீல்கள் அப்பாயின்மெண்ட்ல, அவர்கள் அந்த அந்த வந்து திருட்டு இல்லையா? அதெல்லாம் ஊழல் இல்லையா? அதெல்லாம் முள்ள மாரித்தனம் இல்லையா? அதெல்லாம் முடிச்ச வைக்கித்தனம் இல்லையா? அதெல்லாம் தவறு இல்லையா? அது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்போ திமுக செஞ்சா அது ஒரு நியாயம், நீங்க செஞ்ச நியாயம். மக்களே இப்போ அப்படித்தானங்க இருக்காங்க. மக்கள் என்ன பண்றாங்க? அங்கிள் இப்போதான் புதுசா வந்திருக்காங்க. ஐயோ! அவ்வளோ அழகா இருக்காரு. அது போதும் எங்களுக்கு. வேற ஒண்ணும் அவரு செய்ய வேணாம். எதுவுமே செய்ய வேணாம். ஸ்டாலின் அங்கிள், நீங்க உடம்ப பார்த்துக்குங்க. வேலைக்கு சாப்பிடுங்க. இளைச்சு போயிட்டீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப டல்லா இருக்கீங்க. வேலை ஜாஸ்தியா இருக்கும். நீங்க ஏசியிலே உட்காந்து வேலை பாருங்க. வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க. அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். அவர் எது செஞ்சாலும் தவிர இப்போ இன்னைக்கு கூட ஒரு காணொலி பார்த்தேன். அவரை வச்சுட்டு போறாருங்க. அவருக்கு வந்து தெம்பு இருக்குது வைக்கிறாரு. எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான். எங்க வீட்டு ஆம்பளைங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப அவர் இருக்கிறதுனால என்ன இருக்குது? அவர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது எல்லா சட்டவிரோதமான விஷயங்களையும், எல்லா இந்த கல்ச்சருக்கு, இந்த பண்பாட்டுக்கு எதிரான விஷயங்களையும் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து 41 பேர் செத்தாங்களா? அது தப்பு இல்ல. அவங்களா வந்தாங்க, அவங்களா செத்தாங்க. அதுக்கு ஏன் நான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு மமதை, ஒரு ஒரு திமிரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெண்கள் வந்து பேசுறது, நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி பேசுறது. காசு இருக்கு, நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படி பேசுறது. இப்படி வாயில எது எதெல்லாம் வந்துச்சோ எது வேணா பேசலாம். ஏன்னா, அவர் எது பேசினாலும் அவர் மனித புனிதர் அவரு. விஜய் எது பேசினாலும் அவர் மனித புனிதர். அதனால அவர் எது வேணா பேசலாம். எப்படி வேணா பேசலாம் இந்த நாட்டு மக்களுக்கு. எப்போ பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? இதோட எஃபெக்ட் எப்போ தெரியும் அப்படின்னா,
ஒவ்வொருத்தரும் தனி ஒரு மனிதனும் இந்த அரசினுடைய சட்டங்களால் பாதிக்கப்படும் பொழுது தான் அவர்களுக்கு தெரியும். இப்ப பக்கத்து வீட்ல கொல்லி எரியுது அப்படின்னாக்கா, நம்ம பக்கத்து வீட்ல தானே எரியுது, நம்ம வீட்ல என்ன? பக்கத்து வீடு எரிஞ்சா என்ன? நாசமா போனா என்ன? அப்படின்னு நெனைக்கிற மக்கள், அந்த பக்கத்து வீட்லருந்து நம்ம வூட்டுக்கு ஜம்ப் ஆவறதுக்கு, அந்த நெருப்பு பொறி ஜம்ப் ஆவறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? காத்து அப்படி ஒரு சுத்து சுத்துச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம வீடும் சேர்த்து எரிஞ்சிரும் தான். அப்போ அடுத்த வீட்ல ஒரு பிரச்சனை நடக்கும்போது, வீடு எரியும்போதே நம்ம போய் தண்ணி ஊத்தி அணைச்சுட்டோம் அப்புட்ன்னா, அது நம்ம வீட்டுக்கு வராம பாதுகாக்கும். நம்ம வீட்லயா எரியுது, அவன் விடு நாசமா போகட்டும் விடு அப்படின்னு உட்கார்ந்தோம்னா, அந்த அனல் வந்து மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா தாக்கி, நம்ம வீட்டையும் சேர்த்து காலி பண்ணிட்டு போயிரும். இதுதான் நிலவரம். இதுதான் நிலவரம். அப்படி இருக்கையில, நீங்க வந்து இன்னும் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஊக்கத்த குடுங்க. யார வேணாலும் கைது பண்ணி அடிச்சு கொல்லுங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி. மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க? அவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்ல. காவலர்களுக்கு எந்த தண்டனையுமே இல்ல. சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இடைக்கால தடை. இதுக்கு வேலை செய்யறதுக்கு இடைக்கால தடை. அப்புறம் போயிட்டு வேற எங்கிட்டாவது இன்னொரு 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு ஒரு இன்ஸ்பெக்டரையோ, ஒரு டிஎஸ்பியோ, ஒரு எஸ்பியவோ, ஒரு ஐஜியவோ பார்த்து பொத்துன்னு கால்ல விழுந்து, "ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேங்கய்யா. என்ன சொல்லி தான் இவங்க சொல்லி தான்யா பண்ணேன். வெளியில சொல்ல முடியாதுதான்யா உங்கள்ட்ட சொல்றேன். ஏன்னா எப்படியாவது மறுபடியும் எனக்கு வேலைய குடுத்து எங்க குடும்பத்த காப்பாத்தணும்யா" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்துட்டா அவரும் சரி போய் தொலைடான்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. ஆனா இவரு திருப்பி வேலைய வாங்கிட்டு போற போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு, அடுத்த இடத்துல போயி வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போடுவாங்க. ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபரு. இப்போ வந்து கான்ஸ்டபிளா இருக்கிறவர் அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் ஆயிருவாரு. ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கிறவரு எஸ்எஸ்ஐ ஆயிருவாரு. ப்ரமோஷன் குடுத்துருவாங்க. அப்புறம் அவ்வளோதான். அவர் திருப்பி பழையபடி இதே வேலைய தான் செய்வாரு. இதுதான் அவ்வளோதான் நாடு. இந்த நாடு அவ்வளோதான். இந்த நாட்டினுடைய லட்சணம் அதுதான். நம்ம தமிழ் மக்களினுடைய தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் இப்படி தான் இருக்குது. கஷ்டப்பட்டு கல்ச்சர காப்பாத்துறேன், அத காப்பாத்துறேன், இத காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல காப்பாத்தி கொண்டு வந்து வச்சாய்ங்க. கடைசியில இப்ப எல்லாமே புட்டுக்கிட்டு நிக்குது. எல்லாமே. எல்லாம் அக்கு வேறு, ஆணி வேற அங்கிட்டு போடலாமா, அங்கிட்டு போடலாமா, ஏத்த மாரி போயிடலாமா, சைடுல போலாமா, இல்ல பின்னாடி போலாமா அப்படின்லாம் பாக்குது. பார்ப்போம் தமிழ்நாடு இன்னும் எங்க போகுது, இன்னும் என்னென்ன கூத்துக்கள், கொடுமைகள், என்னென்ன அட்டூழியங்கள், அநியாயங்கள் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.